ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் பூனைகள் தன் குட்டிகளை கொல்லுமா, அது ஏன் தன் குட்டிகளை கொல்கிறது, ஆண் பூனைகள் குட்டிகளை கொல்லுமா இல்லை பெண் பூனைகள் குட்டிகளை கொல்லுமா, இதற்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நாம பெண் பூனைகள் தன்னுடைய குட்டிகளையோ அல்லது வேறு பூனையின் குட்டிகளையோ கொல்லுமான்னு பார்த்துடலாம். பூனைகள் 6 மாதத்திற்கு ஒரு முறை அதிகப்படியான குட்டிகளை போடும் தன்மை கொண்டவை என்று உங்களுக்கே தெரியும். இவ்வாறு அவை போடும் குட்டிகளை சில நேரம் அவை கடித்து குதறி கொன்றுவிடும். சில சமயம் அதை சாப்பிட்டும் விடும். இதுபோல எல்லா பெண் பூனைகளும் செய்வதில்லை, சில பூனைகள் மட்டுமே செய்கின்றன. அதற்கான காரணங்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். முதல் காரணமா நம்ம என்ன சொல்லலாம்னா, தான் போடும் அதிகப்படியான குட்டிகளால் அதற்கு பால் கொடுக்க முடியாமல் ஒரு சில குட்டிகளை கொல்லலாம். இரண்டாவதாக, குட்டிகளுக்கு தேவையான இட வசதி கிடைக்காமல் இருப்பதால். மூன்றாவதா என்ன காரணத்தை சொல்லலாம்னா, குட்டிகளுக்கு ஏதாவது நோய் இருந்தால் நோய் உள்ள குட்டிகள் மூலம் மற்ற குட்டிகளுக்கும் அந்த நோய் பரவலாம் என்பதால் அந்த சில குட்டிகளை அது கொன்றுவிடும். குட்டிகள் ஊனமுடன் பிறந்தாலும் அது இந்த உலகில் வாழ முடியாது என்பதை அறிந்து அதையும் அது கொன்றுவிடும். நாலாவதாக, முதலா குட்டி போடும் இளம் பூனைகள் அதற்கு ஏற்படும் குழப்பத்தினாலோ அல்லது ஏற்படும் பயத்தினாலோ பூனை குட்டிகளை கொன்றுவிடலாம். பெரிய பூனைகள் குட்டிகள் போடும்போது மெச்சூரிட்டியா இருக்கிறதுனால அது இந்த மாதிரி செய்ய வாய்ப்பில்லை. ஐந்தாவதாக, பிறக்கும் குட்டிகள் அனைத்திற்கும் தேவையான பால் வரவில்லை அல்லது தனக்கு போதிய உணவு கிடைக்கவில்லை என்ற நிலையில் அது அவ்வாறு செய்யலாம். ஆறாவதா, தான் வாழும் இடம் சேஃப்டியாக இல்லாமல் உள்ளது, அந்த இடத்திலிருந்து அத்தனை குட்டிகளையும் எடுத்து செல்ல முடியாது என்ற நிலை வரும்போது இது குட்டிகளை கொல்லலாம். சரி, வேறு பூனைகளின் குட்டிகளை ஒரு பெண் பூனை கொல்லுமா அப்படின்னு கேட்டா அது மிகவும் ரேராக தான் இருக்கும். அது அவ்வாறு கொல்லும் அளவிற்கு போகாது. ஆனால் அந்த குட்டிகளை அது அடிக்கவோ விரட்டவோ செய்யும். இதுவரை தெரிவித்த காரணங்கள் எல்லாம் பெண் பூனைகள் தன் குட்டிகளை கொல்ல காரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வாங்க, ஆண் பூனைகள் குட்டிகளை கொல்லுமா, அது ஏன் அப்படின்னு பார்க்கலாம். ஆண் பூனைகள் கூட பூனை குட்டிகளை கொன்றுவிடுகின்றன. இதற்கு முக்கியமாக 3 காரணங்களை சொல்லலாம். முதல் காரணம், ஆண் பூனைகளுக்கு 2 வாரத்திற்கும் குறைவான வயதுடைய பூனைக்குட்டிகள் அதனுடைய இரை போல தெரிகின்றன. இரண்டாவது காரணம், பெண் பூனைகள் குட்டிகளை கவனிப்பதிலேயே தன் முழு நேரத்தை செலவழித்து மாதக்கணக்கில் குட்டிகளுடைய பொழுது கழிப்பதால் தன்னுடன் இன சேர்க்கைக்கு வருவதில்லை என வில்லன் போல குட்டி பூனைகளை கொன்றுவிடுகின்றன. மூன்றாவதாக, ஆண் பூனைகள் தன்னுடைய இருப்பிடத்தில் வேறு அதிகப்படியான பூனைகள் இருப்பதையோ வளருவதையோ விரும்புவதில்லை. எனவே அவற்றை கொன்று அந்த இடத்தில் தான் மட்டுமே ராஜாவாக உலாவர நினைக்கின்றன. முக்கியமாக இவை வேறு ஆண் பூனைகள் உலாவர விரும்புவதே இல்லை. இப்படி பிறக்கும் பூனைக்குட்டிகளில் பல பூனைக்குட்டிகள் தன் தாய் தந்தையாலேயே அழிந்து விடுவது நமக்கு சோகத்தை ஏற்படுத்தினாலும், இது போடும் அதிகப்படியான குட்டிகள் அனைத்தும் உயிர் பிழைத்தால் உலகில் மக்கள் தொகையை விட பூனைகளின் எண்ணிக்கையே பல கோடிக்கணக்கில் இருக்கும். இதற்காக தான் இயற்கையே இந்த ஏற்பாட்டை செய்துள்ளது போல. இப்ப நான் என் பூனை வளர்ப்பு அனுபவத்துல ஒரு சம்பவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் வளர்த்த பெண் பூனை ஒரு முறை 3 குட்டிகளை போட்டது. அந்த குட்டிகளுக்கு அப்பா ஒரு ஸ்ட்ரீட் கேட் தான். அது அடிக்கடி எங்கள் வீட்டிற்கு வரும். நாங்களும் அதற்கு கருவாடு பால் என்று வைப்போம். அது சாப்பிட்டுட்டு அப்படியே உலா வந்துட்டு இருந்தது. எங்களுக்கு அப்போது ஆண் பூனைகள் குட்டிகளை கொன்றுவிடும் என்று எல்லாம் தெரியாது. குட்டிகள் போட்ட பிறகு அது அப்பா பூனை தானே, இதனிடம் குட்டியை காட்டினால் அதை கொஞ்சும் என்று எண்ணி தப்பு கணக்கு போட்டு ஒரு குட்டியை மட்டும் அது வரும்போது அதன் பக்கத்தில் கொண்டு போய் வைத்தோம்.
பார்த்து கொண்டே நின்றிருந்த அந்த ஆண் பூனை குட்டியை வெடுக்கென கழுத்தை பிடித்து கவ்விக்கொண்டு ஓடத் தொடங்கியது. என் மகனும் அதன் பின்னாலேயே துரத்தி கொண்டு சென்றான். ஆனால் அது அதன் கழுத்தை கடித்து குதறி அதை சாகடித்து விட்டது. எங்களால் அப்போது அழதான் முடிந்தது. அன்று நாங்கள் தப்பாக யோசித்ததால் ஒரு குட்டியின் உயிர் பறிபோனது. இந்த சம்பவம் எங்களுக்கு ஒரு பாடமாக அமைந்தது. சரி வியூவர்ஸ், இதை போல உங்கள் வீட்டில் குட்டிகளை பெரிய பூனைகள் ஏதாவது கடித்து குதறிய சம்பவம் நடைபெற்றதா? அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.